ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வினைமுற்றை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே வேர்ச்சொல் பார்த்துருக்கோம், அப்புறம் எச்சங்கள் பார்த்துருக்கோம். இப்போ வினைமுற்று பார்க்கலாம். அப்புறம் ஷார்ட்ஸில் கூட நான் ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் ட்ராவல் டைமில் படிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். சரி வாங்க, ரொம்ப புரிகிற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு பொருள் முற்று பெற்ற வினைச்சொல் என்னது? வினைமுற்று எனப்படும். முற்று பெற்றனா என்னது? படித்தான், எழுதினாள். அந்த வார்த்தையே முடிஞ்சிருச்சா? படித்தான் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எழுதினாள், எழுதிட்டா, அவ்வளோதான். அந்த மாதிரி முடிஞ்சிருச்சுன்னா அது என்னது? வினைமுற்று. அந்த முடிந்த வினைச்சொல் என்னது? வினைமுற்று எனப்படும். தெரிநிலை வினைமுற்று. அதுக்கு ஷார்ட்கட் பாருங்கள். செயலும் காலமும் என்னது? வெளிப்படையாக தெரியும். சரி வாங்க, அந்த செயல் காலம்னா என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, 6 விஷயம் இதில் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? செய்பவர், 2 கருவி, 3 நிலம், 4 செயல், 5 காலம், 6 என்னது? செய்பொருள். இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்கலாமா? எழுதினாள். எழுதினாளில் யார் குறிக்குது? மாணவி. மாணவி எழுதினாள். பெண் பாலம் எழுதினாள், மாணவி குறிக்குதா? எழுதினாள்னா என்ன? முடிஞ்சிருச்சு, அதனால் அது என்னது? இறந்த காலம். எழுதினாள், எழுதிட்டா, அவ்வளோதான். அவள் அந்த இதை சென்டென்ஸு, இந்த புக்கு, ஹோம்ஒர்க்கு என்னவோ அதை எழுதிட்டா, அதனால் என்ன? காலம் இறந்த காலம். செயலென எழுதுதலை செயலென எழுதுதல். செய்பவர் மாணவி, காலம் இறந்த காலம், செயல் எழுதுதல். ஓகேவா? தெரிநிலை வினைமுற்றில் செயலும் காலமும் என்னது? தெளிவாக தான் தெரியும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அடுத்தது குறிப்பு வினைமுற்று பார்க்கலாம். ஆனால் குறிப்பு வினைமுற்றில் காலம் காட்டாது, குணம் அல்லது பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும். அதாவது தெரிநிலை வினைமுற்றில் என்னது? காலம் வெளிப்படையாக காட்டும். இதில் காலம் காட்டாது, குணம் அல்லது பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும். அது பார்க்கலாமா? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு வருவது தான் என்னது? குறிப்பு வினைமுற்று. எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? ஒருவர், ஒரு பொருள். ஒருவர்னா பொன்னன், அது காலத்தை குறிப்பது, காலம். ஆதிரையான். குணம், பண்பை குறிப்பது, கரியன். புரியுதுங்களா? சரி வாங்க, இது ஒரு பெயரின் குணம், நிலை, தன்மை போன்றவற்றை மட்டுமே குறிப்பாக காட்டும். ஷார்ட்கட் பார்க்கலாமா? காலம் இல்லை, குணம் மட்டும் இருக்குது. சரியா? இப்படி கூட வச்சுக்கோங்க ஞாபகமா. அப்புறம் ஏவல் வினைமுற்று. நமக்கு முன்னால் இருப்பவர் ஒரு வேலை செய்யும்படி கட்டளையிடுவது, ஆர்டர். என்னது? ஏவல் வினைமுற்று. இது ஒருமை பன்மை என இருவகைப்படும். எடுத்துக்காட்டு படி. இது என்னது? ஒரு கட்டளை. படிங்கிற சொல் என்னது? படி. படியுங்கள், பன்மை. ஒருமை பன்மை என இருவகைப்படும். படிங்கிறது ஒருமை, படியுங்கள்னா நிறைய பேர்த்த குறிக்குது. புரியுதுங்களா? அடுத்தது ஏவல் வினைமுற்று வாக்கியத்தில் கட்டளை, வேண்டுகோள், அறிவுறுத்தல் போன்ற பொருள் தரும். ஏவல் வினைமுற்று வாக்கியத்தில் கட்டளை, வேண்டுகோள், அறிவுறுத்தல் போன்ற பொருள் தரும். அடுத்தது வியங்கோள் வினைமுற்று. சொல்லின் இறுதியில் கா, இய, இயர் என்ற எழுத்துக்கள் முடியும். புரியுதா? சொல்லின் இறுதியில் என்னது? வியங்கோள் வினைமுற்று. கா, இய, இயர் என்ற எழுத்துக்கள் முடியும். ஷார்ட்கட் பார்க்கலாம் வாங்க. இது வாழ்த்துதல், வைதல். அதாவது வைதல்னா என்ன? திட்டுதல், விதித்தல், கட்டளை, வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வாழ்க. வாழ்க நான் சொல்லி முன்னாடி பார்த்தீங்களா? கா, இய, இயர் போன்ற இதில் வருதா பாருங்க. வாழ்க கால வருதா? ஒழிக. திட்டுதல், வாழ்த்துதல்னா வாழ்க, வாழ்த்துறோம் அவங்கள. ஒழிகனா திட்டுறோம், இதில் வருது. இயர், வாலியர். வாலியர் பன்மை, வாழ்த்துதல். புரியுதுங்களா? வாலியர். ஓகேவா? அதாவது வாழ்த்துதல், வாழ்க, வாலிய, செழிக்க, வளமுடன் வாழ்க. இதெல்லாம் என்னது? வாழ்த்துதல் லிஸ்ட்டில் வரும். வைதல், திட்டுதல். ஒலிக, ராக, அகல்க, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பாருங்கள். ஒலிகனா மட்டும்தான் உங்களுக்கு திட்டுதல்னு புரியும். ராக, அகல்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸை தான் கேட்பாங்க. அடுத்தது விதித்தல், கட்டளை, செய்க, படிக்க, கொண்டு வா. இதெல்லாம் என்னது? கட்டளை. வேண்டல், தருக,
அருள்க, காக்க, இதெல்லாம் என்னது வேண்டல். அதாவது நம்ம போய் பணிவாக வேண்டுறோம் ஒரு கடவுள்கிட்ட, கடவுளே. அது ஒரு பழமொழி இதில் ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, காக்கா காக்க கனகவேல் காக்க, முருகனோட பாட்டு. அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டுறப்ப, கடவுளே எனக்கு இதை தருக, எனக்கு அருள் புரிக, காக்க, இந்த மாதிரி வேண்டுறோம். புரியுதுங்களா? அடுத்தது உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து மேலே நடத்தினேன் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கீழே இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது, இல்லைன்னா அடுத்தது எப்படி இன்னும் புரிகிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணுங்கிறத எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். சரி வாங்க பார்க்கலாம். வாழ்க இச்சொல்லின் இலக்கண குறிப்பு ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்டில். நான் இப்போ சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டாக வந்து நான் பின் பண்ணிடுறேன் ஆன்சர். ஓகேவா? பொன்னன் பார்த்துக்கோங்க. பாடினாள், முன்னிலையில் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று எது? பின் வருவனவற்றுள் வியங்கோல் வினைமுற்று விகுதியாக வராத எழுத்து எது? ஓகேவா? கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ். மேலும் தகவலுக்கு நம்மளோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வாழ்த்துக்கள்.